ஈரானின் களத்தில் கை வைத்த இஸ்ரேல். ஈரானை தூண்டிவிட்டு அதன் அணு ஆயுத பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டமாக இருக்கலாம் இஸ்ரேலின் இந்த ஒற்றை தாக்குதல் என கூறப்படுகிறது. இஸ்ரேல் மீது கடந்த வார இறுதியில் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களால் சரமாரி தாக்குதலை ஈரான் முன்னெடுத்தது. இதற்கு பதிலடி உடனே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிக சாதாரணமாக ஒரே ஒரு ஏவுகணையை இஸ்ரேல் வீசியுள்ளது. இந்த தாக்குதலானது ஈரானில் உள்ள இஸ்ரேல் உளவாளிகளால் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் கசிந்துள்ளது. ஆனால் அமெரிக்கா தரப்பில் இது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதல் என்றே உறுதி செய்துள்ளனர். மேலும் மேற்கத்திய இராணுவ அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கையில் இந்த தாக்குதலானது ஈரானை தவறு செய்ய தூண்டும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளனர். ஈரான் பதிலடி தர முன்வந்தால் அதையே காரணமாக குறிப்பிட்டு ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதலை முன்னெடுக்கும் திட்டம் என்று தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சினை? இஸ்ரேல் காசா மோதலாக துவங்கிய விடயம் என்று இஸ்ரேல் ஈரான் மோதலாக உருவெடுத்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சினை என்பதை இங்கு காணலாம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஆயுதக்குழு நடத்திய திடீர் தாக்குதல் காசா இஸ்ரேல் போராக வெடிக்க இஸ்ரேல் காசா மோதலாக துவங்கிய விடயம் என்று இஸ்ரேல் ஈரான் மோதலாக உருவெடுத்துள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி திடீரென ஹமாஸ் ஆயுதக்குழு தெற்கு இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியது. அதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க காசாவில் பெண்கள், குழந்தைகள் உட்பட பலியானவர்கள் எண்ணிக்கை 33,000 தாண்டியது. ஹமாஸ் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை என ஈரான் மறுக்க, பலஸ்தீனத்தின் ஹமாஸ், லெபனானின் ஹிஸ்புல்லா, ஏமனின் ஹவுதிகள், சிரிய அரசு மற்றும் ஈராக்கிலுள்ள சில குழுக்கள் என பல எதிர்ப்பு குழுக்களுக்கு ஈரான் ஆதரவளித்து வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் சிரியாவில் மூத்த இராணுவ தளபதி பலி. சிரியாவின் தலைநகருக்கு வெளியே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் மூத்த தளபதிகளில் ஒருவரான ஜயித் ரஷி மௌசவி கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.